சமாதானத்தில் பெருகணும். ஏன்னா கிருபையும் சமாதானமும் உங்களிடத்தில் பெருக கிடக்கு. ஏன் சமாதானத்தில் பெருகணும் தெரியுமா? அந்த சமாதானமும் சந்தோஷமும் ஒரு மனுஷன் இருந்தால் தான் அவனால் சிரிச்சு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையை பாருங்க, நடபுன மாதிரி இருக்கும். நடபுன மாதிரி இருக்கும். ஒரு ஆளை முகமுகமாக பார்த்து சிரிக்க முடியாது, சந்தோஷமாக பேச முடியாது. ஏன்னா அவ்வளோ துக்கம் நிறைஞ்சவங்களா இருக்கு. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அவரை சார்ந்து வாழணும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அந்த வசனத்தை பாருங்க. வாழ்க்கையில் உங்களுக்குள் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:13. சமாதானம் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலும் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் உங்களை நிரப்புவாராக. அப்போ ஒரு அனுபவம் இருக்கணும். என்ன அனுபவம் தெரியுமா? ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அது சும்மா கிடைக்கவே செய்யாது. வாழ்க்கையில கஷ்டம் உண்டு பாருங்க, ஆனா அவரை சார்ந்து போய் பாருங்க, உள்ள இருந்து வழி நடத்துவார். எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான். அது ஏன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னு கேட்க தெரியாது. ஆனா அவர் சொல்வார் நன்மைக்கு தான். இன்னைக்கு எனக்கு அர்த்தம் புரியாம இருக்கலாம், ஏன்னா நஷ்டத்துல இருக்கு. இன்னைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, கஷ்டத்துல இருக்கு. இன்னைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, நான் அநியாயத்தை சகிக்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் நன்மைக்கும் பாரு, சந்தோஷமா வாழ முடியும். உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, சந்தோஷமே இருக்க, சமாதானமே இருக்காது. ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு எடுத்து விட வேண்டியதை விட்டு ஃப்ரீயா இருக்க முடியல. நீங்க எல்லாருமே சுமையை சுமக்கூடியவங்களா இருங்க. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னேன், ஒரு வயசான ஒரு பாட்டி தலையில ஒரு பெரிய துணி மூட்டையோட போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாட்டு வண்டிக்காரன் பக்கத்துல போனான். பாட்டி எங்க போனோம்? அங்க போனோம் சொன்னிச்சு. பாட்டி யாரு இருங்கன்னு சொல்லிச்சு. பாட்டி அந்த மாட்டு வண்டியில யாரு இருந்துட்டோம் என்ன பண்ணாங்க, தலையில அந்த துணி மூட்டையை வச்சுட்டே தான் இருந்தாங்க. அப்போ அந்த மாட்டு வண்டியில யாத்தையும் புண்ணியம் உண்டா? இல்லை, சுமையை இறக்கி வைக்கல. உங்களை எத்தனை பேரால சுமையை இறக்கி வைக்க முடியுது? நம்பிக்கை இல்லாத. உங்க நம்பிக்கையில் சந்தோஷமான என்ன நம்பிக்கை? அவர் பாதத்தில் வச்சுட்டு, அவர் எனக்கு பரிகாரி, அவர் என்னை அழைத்தார், அவர் எனக்கு குடும்பத்தை தந்தார், அவர் என்னை நடத்துவார். பாரம் இறங்கி போகும், பாரம் அப்படியே இறங்கி போகும். இது எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது சந்தோஷம் கிடையாது, இது வேதனை. சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும். அது இல்லைன்னா தொட்டும் பிடிச்சிக்க நீங்க கோவப்படுவீங்க. அதான் மனுஷனுடைய இயல்பு. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ சந்தோஷம் உள்ளவனாயிரு, சமாதானமா உள்ளவனாயிரு. அப்படி இல்லைன்னா நீ காரணமே இல்லாம எரிச்சல் படும். சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. தொட்டும் பிடிச்சி கோவப்படுவாங்க. ஒரு கிளாஸை இப்படி எடுத்து இங்கே வச்சாலும் கோவப்படுவாங்க, இப்படி தூக்கி இங்கே வச்சாலும் கோவப்படும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. அப்ப தேவனுடைய ஜனங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அது கனி இல்லாத மரம், நீங்க கனி கொடுக்கணும். அப்ப நீங்க சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கணும்.